அன்னை மகாலட்சுமியை திருச்செந்தூர் பால்கடலுக்குள்ளாக மகர சிலையாக வளர விடுகின்றார் எம்பெருமான் நாராயணமூர்த்தி. காரணம், நாட்டுக்களி தீட்டறுக்க நல்லதொரு பிள்ளையை பெற்றெடுக்க வேண்டும். அந்த தருண வரையிலும் மகர சிலையாய் வளர்ந்திரு, தருணம் வரும்போது நான் வருவேன், அந்த பிள்ளையை இந்த நாட்டுக்கு நாம் பெற்றெடுக்கலாம், இந்த நாட்டுக்கு நாட்டுக்களி தீட்டறுக்க அந்த பிள்ளையை பெற்று வையகத்திலே அனுப்பி வைக்கலாம் என்று சொல்லி அன்னை மகாலட்சுமியை திருச்செந்தூர் பால்கடலுக்குள்ளாக மகர சிலையாக வளரவிட்டார். மகர சிலையால் மாது திரு லட்சுமியால் சிகர கோபுரத்தால் திருவும் அங்கே உருவாக வளர்ந்தாள். அப்படி அம்மையை வளர விட்டுவிட்டு அடுத்தபடியாக சிவபெருமானும் நாராயணமூர்த்தியும் இனி என்ன செய்யலாம் என்று ஆலோசித்தார்கள். சிவபெருமான் சொல்லுவார், மைத்துனரே, கடனோதான் என்னோடு கலங்கு மொழி பேசுவது, எப்பொழுது கையில வீட்டை விளக்கி நன்றாக எங்களுக்கு ஒரு வாழ்வை, ஒரு நிம்மதியை தருவீர் என்று நாங்கள் எதிர்பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். ஆதலால் இனி என்ன செய்ய வேண்டுமோ அதை முறைப்படியாக செய்யலாம். அப்போ நல்ல பரகாளி அன்னை பத்திரமாகாளி, அவள் சிறை இருந்தால் அந்த வையகத்திலே ஏது இன்பம். அது அல்லாமலும் கூட்டுக்கிளி போல் இருந்த கொடியிடையை நான் தனியாக மகர சிலையாக வளரவிட்டு என்னால் இங்கே தனித்திருக்க இயலுமோ, ஆதலால் உடனடியாக மற்ற காரியங்களை பார்க்க வேண்டும் என்று எங்களுக்கு கணவன் மனைவி என்ற நிலையிலே இந்த பூலோகத்திலே ஒரு வாழ்வு வேணும் என்று கேட்டுக்கொண்ட சம்பூர்ண தேவன் பரதேவதை அவர்கள் ஒத்த இயல்பை பெறாத காரணத்தினால் அந்த ஒத்த இயல்பை பெறுவதற்காக வேண்டி ஒரு தவத்துக்கென்று அனுப்பி வைத்தார் எம்பெருமான். அது கழிந்த வரலாறுகள். அப்படி தவத்துக்கு அனுப்பி வைத்த அந்த சம்பூர்ண தேவனையும் பரதேவதையையும் பார்த்து தவத்துக்கு உறுதி கொடுத்து அவர்களை இந்த பூலோகத்திலே மனுப்புரவி செய்யலாம் என்று துணிந்து 2 பேருமாக அங்கே வருகிறார்கள். அப்படி வருகின்ற அந்த சம்பவத்திலே இன்னும் ஒரு நிகழ்ச்சி அங்கே நடக்கின்றது. ஈஸ்வர தரிசனத்துக்காக தேவேந்திரனாகப்பட்டவன் தன்னுடைய ஐராவதம் என்று சொல்லக்கூடிய வெள்ளை யானையிலே ஆரோகணித்து தெய்வலோக அரசனுக்கு உரிய ஆடை ஆபரணங்கள் ஆயுதங்களோடு ஆரோகணித்து வந்து கொண்டிருக்கின்றார். இதை இந்த தவம் இருந்த சம்பூர்ண தேவன் பார்க்கிற போது அவனுக்கு அதிலே ஒரு ஆசை ஏற்படுகிறது. எதனால் ஆசை ஏற்படுகிறது? தேவேந்திரன் தலையிலே தரித்திருக்கக்கூடிய அந்த திருமுடியின் ஒளி பிரகாசம் இவனை என்ன செய்ய சொல்லுகிறது? பக்கத்திலே தவம் இருந்த பரதேவதை என்ற அந்த பெண்ணை பார்த்து சொல்லுகின்றார். பரதேவதை, இதோ தேவேந்திரன் தலையிலே சூடி இருக்கின்றானே இந்த திருமுடி, இந்த திருமுடி எப்படி பிரகாசமாக இருக்கிறது பார்த்தாயா? இந்த திருமுடியே இப்படி ஒளி வீசினால் நாராயணர் சூடி இருக்கக்கூடிய சங்கு சரம் போல் ஒளி வீசக்கூடிய அந்த திருமுடி எப்படி இருக்கும்? அந்த திருமுடியை என் தலையிலே சூடி தென்தலைவர் ரத்தின சிம்மாசனம் என்று சொல்லக்கூடிய 32 அறத்தால் பொருந்திய தர்ம சிம்மாசனத்திலே நான் வீற்றிருக்க, நீ என்னுடைய இடதுபுறம் அமர்ந்திருக்க, செப்புவற்ற மாணாக்கர்கள் கூடி நமக்கு சேவகம் புரிய, அப்படி இந்த லோகத்தை ஆண்டால் எப்படி இருக்கும் என்று கேட்டார். ஆனால் அவள் தவத்திலே தாழ்ந்தவன், இந்த சம்பூர்ணன் தவத்தால் உயர்ந்தவன் என்றிருந்த நிலை மாறி இவர்கள் இப்பொழுது இருந்த தவத்திலே அவளும் ஒருபடி மேலான நிலையிலே இருந்தாள். எனவே அவள் சொல்லுகிறாள், கணவன் மொழிய களவு மொழி பேசாதவள் துணைவி. புருஷன் சொன்னா ஆமையா அப்படி சொல்லணும். அதுல ஏதாவது குறை இருக்குமானால் இன்னும் சற்று நேரம் பொறுத்தோ இன்னொரு வேளையிலோ அந்த கணவனிடத்திலே அதை எடுத்து சொல்லலாம்.
அவன் கேட்டுகிற போது எதிர்த்து மறுத்து ஊடாடி உரைப்பவள் அந்த நெய்நீத பெண் அல்ல, அப்படி என்று ஐயா சொல்லுகிறார். எனவே அந்த அம்மா சொல்லுகிறார், நீங்கள் சொல்லுவது போல லோகத்தை ஆண்டால் நன்றாகத்தான் இருக்கும். அப்படி சொல்லிவிட்டு சற்று பொறுத்து அவள் சொல்லுவாள், இப்படித்தான் நம்மை, அதாவது நம்முடைய எண்ணம் போல எல்லாம் நமக்கு தந்து ஆதிசிவன் நம்மை பூலோகத்திலே படைக்கிறார் என்று வைத்துக் கொள்வோம். அப்படித்தான் பிறந்தவர்கள் எல்லோர்களும் சாகாமலா இருக்கிறார்கள் என்று அவள் மொழி சொல்லுகிறாள். அந்த வாசகத்தை ஐயா நமக்கு தொடர்ந்து சொல்லி வருகின்றார். எத்தனையோ நாமல் இலங்கை மகிழ்ச்சியுடன் மர்தனையாய் வாழ்வதற்கு வாய்க்க முடியவோ என்று சொல்ல தேவன் இச்சை கொண்டு பெண்ணாளும் நன்றி நன்றி நீர் சொன்ன மொழி நன்னாயிருக்குதுதான் நம்மை ஆதி சிவன் படைத்தால் வடியும் படைத்தார் இரவாதிருப்பாரோ என்று பெண்ணாள் உரைக்க ஏத்த சம்பூரணனும் அன்று பெருமூச்சி அலை போல் அந்த பொழுது ஆதி சிவ முதலும் வந்தங்கிருந்தார் மாதேஸ்வர் மாதவரும் கண்டு அந்த தேவன் கை மறந்தனித்தையோடு பதத்தை கையனும் வந்து வழங்கி இத்தனை நாளியாங்கள் நின்றதவம் கண்டிறங்கி சித்தம் இறங்கி சிவனே நிவந்தீரோ எந்த பெருமாளே இறையவரே வந்தீரோ நந்த கோபால நாரணரே வந்தீரோ குருவே அறிநாத கோபால வந்தீரோ முருகே குருவரனே முத்தானே வந்தீரோ செல்வ கடலே சீமானே வந்தீரோ கல்வி கடலவன கருகண்டர் வந்தீரோ அரவணிந்து அத்தியூரி தனிந்தோரே வந்தீரோ பரமசிவமானே பஜ்ஜிமால் வந்தீரே இப்படியே மானாளும் ஏற்ற சம்பூரணனும் இப்படியே வந்தார் நடிபணிந்து பொஜிடவே மாயவரனும் மனம் மகிழ்ந்து கொண்டாடி மாயனை வார்த்தே அருளிவார் நதியும் மாயவனே கேட்டாயோ வாய்த்த இச்சவருந்தம் மாயவரே நின்றவரும் துறை கருத்தான் இல்லை முத்தும் தவம் முழுதும் நிறையற்றுகையில் இன்பமாகி திருமுடி மேல் நிச்சை கொண்டு வாடி அயர்ந்தான் மங்கையருங்கவருமாய் நாடி வந்தனக்கு நல்வளமை அது சொல்லி அப்போது மரணரும் அகம் மகிழ்ந்து கொண்டாடி எப்புகிறார்
அப்போது சிவனாரகம் மகிழ்ந்து தேவனோடு இப்பாதி ஒன்று எண்ணம் எல்லாம் செல்லும் என்றார். தேவன் அதை கேட்டு சிந்தை நீக கலங்கி மாறி மருகி அவரே சென்றிருந்தார். காரணரே நாங்கள் கருத்தை நிறைந்ததெல்லாம் பூரணமாயங்கே புருந்திராயன் ஜீவனே ஐயா நான் உரைத்தேன் என் இலையோடல்லாது ஐயாடன் நானே காணேனே மற்றொருவர் ஊமை மொழி போல் ஒதுக்கி உரைத்தா போல் நாம் அறிய கண்ணறிவாள் நாடறியாதிருந்தார். இவர்கள் அறிவதற்கு யார் சொல்லி போட்டாரோ எவர்களும் நாம் பேசுகையில் இங்கு வர காணோமே யார் சொல்லி போட்டாரோ அறியோமே என் சிவனே காத்திருந்த என் சிவனே சர்வதயவரனே உதரனே வதவனே பொருத்தி நீ கொள்ளும் ஐயா நாரணரே என் சிவனே நாடி போரும் ஐயா என்று சொல்லி தேவன் ஏற்ற வீருத்தம்மதாய் நன்றினிய முப்பருமே நற்போதனை படிக்க பரதேவதையான பைங்கிளியும் அப்போது இறையான தாயார் சிவதீகரதிலும் சிவநாம பெறதிலும் ஸ்ரீகிருஷ்ண பெறதிலும் விவரமான அந்த சம்பூர்ண தேவன் தேவேந்திரனுடைய திருமுடியை பார்த்தவுடனே இப்படி நாமும் இந்த பூலோகத்திலே திருமுடி சூடி உலகாண்டால் எப்படி இருக்கும், எத்தனையோ நாட்கள் இலங்கும் மகிழ்ச்சியுடன் வர்த்தனையாய் வாழ்வதற்கு வாய்த்த முடி ஈதல்லவா என்று சொன்னவுடனே அந்த பெண் நன்றாகத்தான் இருக்கும் என்று சொல்லிவிட்டு, ஐயா இப்படி ஒரு எண்ணம் உங்களுக்கு ஏற்பட்டிருக்கிறது, அப்படித்தான் நம்மை ஆதி சிவன் படைத்தால் இப்படியெல்லாம் பூலோகத்திலே பிறந்தவர்கள் என்ன சாகாமலா இருக்கிறார்கள் என்று ஒரு நாள் செத்துத் தொலைகின்ற வாழ்வுதானே, அதற்காக நீங்கள் இப்படி ஆசைப்படலாமா என்று அவள் அந்த சம்பூர்ண தேவனிடத்திலே எடுத்துரைத்தார். இப்படி இவர்கள் பேசிக் கொண்டிருக்கின்ற அந்த வேளையிலே அங்கே சிவபெருமான் நாராயணமூர்த்தியும் வந்து சேருகிறார்கள். நாராயணமூர்த்தி அவருடைய தவத்துக்கு உறுதி கொடுக்க முன் வருகிறார். அப்பொழுது சிவபெருமான் சொல்கிறார், நாரணரே, இந்த தேவன் இந்த தவம் முழுவதும் முற்றும் தொலைக்கருத்தான் இல்லை, இடையிலே தவற விட்டு விட்டார். என்ன காரணம்? அப்போ இங்கே நடந்த சம்பவத்தை நாராயணமூர்த்தி இடத்திலே